காலை வணக்கம் மாணவர்களே. இன்றைக்கி இந்த தேலை பற்றி தெரிஞ்சுக்கணும். தேலுக்கு 4 காலம், அப்புறம் 2 வாய், கத்திரிக்கோல் போன்ற வாய். அது அதை வச்சு தான் அது உணவை தன்னுடைய இரையை பிடிக்குது. அதுக்கு பின்னாடி அதுக்கு ஒரு பெரிய வால் முனையில் ஒரு ஊசி குத்தும் கருவி மாதிரி ஒரு கொடுக்கு. அதில் தான் அது அதனுடைய விஷம் சுரப்பிகள் அதோட தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால தேளு கொட்டினா விஷம் உடம்புல ஏறுது. இதுதான் தேலை பற்றி. ஆனால் தேலை பற்றியும் சிலந்தியை பற்றியும், தேலும் சிலந்தியும் பூச்சி வகை அல்ல, அது விஷப்பிராணிகள் வகையில் ஆர்ச்சானிட்ஸு கேட்டகரியில் வருது அப்படின்றாங்க. இதில் தேளு, டிக்ஸு, மைட்ஸு, ஸ்பைடர் இதெல்லாம் வருது. இது அவங்க இந்த கேட்டகரிக்கு, இந்த ஸ்பைடருக்கும் தேளுக்கும் என்னன்னா 8 கால், 8 கண், பறக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் உடம்புலையோ 2 அல்லது 3 பாகங்கள் தான் இருக்குமா. ஏன்னா மனிதருக்கு நிறைய பாகங்கள் இருக்குது, மற்ற மிருகங்கள் நிறைய பாகங்கள். இந்த சிலந்திகள் எந்த சூழ்நிலையிலையும் எந்த கிளைமேட்லேயும் வளரும். நிலத்தில் வேகமாக ஓடும், மரத்தில் ஏறும், தண்ணியில் நீந்தும், தண்ணிக்குள்ளேயும் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலந்தி அது வயிற்றுல இருந்து ஒரு சில்க், அது ஒரு இழைகள் தயாரித்து அது வயிற்றுலேருந்து வெளியே வருது. அது அதை அப்படியே இழையாக பின்னக்கூடிய அளவுக்கு அதோட வயிற்றில் இருக்கிற ஆர்கன் உதவுது. இதனால் அது அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் மூலமாக அந்த சில்க் அதை செலுத்தி அது திரவமாக செலுத்துது. அது திரவம் காற்றுல ஆனதுன்னா திடப்பொருள் ஆகிடுது. இந்த ஸ்பைடர்ஸ் இவைகள் என்ன சொல்கிறது, மாமிச தின்னிகள், பூச்சிகளையும் இதர உயிரினங்களையும் தின்னு வாழக்கூடியது தான் சிலந்தி. ஆப்பிரிக்காலெல்லாம் கடுமையான சிலந்திகள்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த தகவல் தான். காலை வணக்கம், நன்றி.